சாந்தி 31-1-2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கே சர்வசக்திமான் தந்தையிடமிருந்து சக்தி அடைவதற்காக, அதாவது தீபத்தில் ஞானமெனும் நெய் ஊற்றிக்கொள்வதற்காக வந்துள்ளீர்கள். கேள்வி: சிவனுடைய ஊர்வலம் ஏன் பாடப்பட்டுள்ளது? பதில்: ஏனென்றால் சிவபாபா திரும்பிச் செல்லும்போது அனைத்து ஆத்மாக்களின் கூட்டமும் அவருக்கு பின்னால் ஓடிச் செல்கின்றன. மூலவதனத்தில் கூட ஆத்மாக்களின் கூட்டம் சேர்ந்து தங்கிவிடுகிறது. தூய்மையாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவோடு செல்கிறீர்கள். சிவன் கூடவே செல்வதின் காரணத்தினால்தான் ஊர்வலம் என்று சொல்லப்படுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகள் முதலில் ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள் மற்றும் அவர் அனைவருக்கும் தந்தையாவார். அவரை சர்வ சக்திவான் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடத்தில் சர்வ சக்திகளும் இருந்தன. நீங்கள் உலகத்தின் மீது ராஜ்யம் செய்தீர்கள். பாரதத்தில்தான் இந்த தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. சொல்லப்போனால் குழந்தைகளாகிய உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. நீங்கள் தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். உங்களுடைய குலம் அல்லது ராஜவம்சம், அதாவது பரம்பரையைச் சேர்ந்த அவர்கள் அனைவரும் நிர்விகாரிகளாக இருந்தார்கள். யார் நிர்விகாரிகளாக இருந்தது? ஆத்மாக்கள். இப்போது நீங்கள் நிர்விகாரிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சர்வ சக்திமான் தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து சக்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாதான் 84 பிறவிகளின் நடுப்பை நடிக்கிறது என்று பாபா புரிய வைத்துள்ளார். ஆத்மாவிலிருந்த சதோப்பிரதான சக்தி பிறகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. சதோப்பிரதானத்திலிருந்து தமோப்பிரதானமாக நாடகப்படியாக வேண்டும். எப்படி பேட்டரியின் சக்தி குறைந்து கொண்டே செல்கிறதோ என்றால் மோட்டார் நின்றுவிடுகிறது. பேட்டரியில் சக்தி இறங்கிவிடுகிறது. ஆத்மாவின் பேட்டரி முழுவதுமாக காலியாகி விடுவதில்லை. ஏதோ ஓரளவு கொஞ்சம் சக்தி இருக்கிறது. யாராவது இறக்கிறார்கள் என்றால் தீபம் ஏற்றுகிறார்கள். தீபம் அணைந்துவிடக்கூடாது என்பதற்காக எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பேட்டரியின் சக்தி குறைந்து விடுகிறது என்றால் பிறகு சார்ஜ் செய்வதற்கு வைக்கிறார்கள். உங்களுடைய ஆத்மா சர்வ சக்திவானாக இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மீண்டும் நீங்கள் சர்வசக்திமான் பாபாவிடம் தங்களுடைய புத்தியோகத்தை ஈடுபடுத்துகிறீர்கள். பாபாவிடமுள்ள சக்தி நம்மிடத்தில் வந்துவிடட்டும் என்று நினைவு செய்கிறீர்கள். ஏனென்றால் சக்தி குறைந்துவிட்டது. கண்டிப்பாக கொஞ்சம் இருக்கிறது. ஒரே அடியாக காலியாகிவிட்டால் பிறகு சரீரமே இருக்காது. ஆத்மா தந்தையை நினைவு செய்து முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகிறது. சத்யுகத்தில் உங்களுடைய பேட்டரி முழுமையாக சக்தி நிறைந்திருக்கிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே செல்கிறது. திரேதாயுகம் வரை மீட்டர் குறைகிறது. இதனை கலை என்று சொல்லப்படுகிறது. சதோ பிரதானமாக இருந்த ஆத்மா சதோ நிலையை அடைந்தது. சக்தி குறைந்து விடுகிறது என்று சொல்லலாம். நாம் சத்யுகத்தில் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆகிவிடுகிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று இப்போது பாபா கூறுகின்றார். இப்போது நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். எனவே சக்தி திவால் ஆகிவிட்டது. பிறகு பாபாவை நினைவு செய்வதின் மூலம் முழு சக்தியும் வரும். ஏனென்றால் தேகம் உட்பட தேகத்தின் சம்பந்தங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் அழியப் போகிறது. பிறகு உங்களுக்கு எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபாவும் எல்லையற்றவர் என்றால் ஆஸ்தியையும் எல்லையற்றதாக கொடுக்கின்றார். நீங்கள் இப்போது தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய சக்தி முற்றிலும் குறைந்துவிட்டது. ஹே குழந்தைகளே, இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். நான் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். என் மூலம் சர்வ வல்லமையுடைய ராஜ்யம் கிடைக்கிறது. சத்யுகத்தில் தேவி தேவதைகள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக இருந்தார்கள். தூய்மையாக இருந்தார்கள். தெய்வீக குணமுடையவர்களாக இருந்தார்கள். இப்போது அந்த தெய்வீக குணம் இல்லை. அனைவருடைய பேட்டரியும் முழுமையாக இறங்க ஆரம்பித்துவிட்டது. இப்போது மீண்டும் பேட்டரி நிரம்புகிறது. பரமபிதா பரமாத்மாவோடு யோகம் ஈடுபடுத்தாமல் பேட்டரி முழுமையாக நிரம்ப முடியாது. அந்த தந்தை எப்போதும் தூய்மையானவராக இருக்கின்றார். இங்கே அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். தூய்மையாக இருந்தபோது பேட்டரி நிரம்பியிருக்கிறது. எனவே பாபா இப்போது புரிய வைக்கின்றார். ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் ஆவார்.
மற்றவை அனைத்தும் படைப்புகளாகும். படைப்பிடமிருந்து படைப்புக்கு ஒருபோதும் ஆஸ்தி கிடைப்பதில்லை. படைப்பவர் ஒருவரே ஆவார். அவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையாவார். மற்றவைகள் அனைவரும் எல்லைக்குட்பட்டவர்களாவார்கள். எல்லையற்ற தந்தையை நினைவு செய்வதின் மூலம் எல்லையற்ற ராஜ்யம் கிடைக்கிறது. எனவே நமக்காக பாபா புதிய உலகம், ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்தின் திட்டத்தின்படி ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சத்யுகம் வரப்போகிறது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சத்யுகத்தில் எப்போதும் சுகமே இருக்கிறது. அது எப்படி கிடைக்கிறது? என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். நான் எப்போதும் தூய்மையாக இருக்கின்றேன். நான் ஒருபோதும் மனித உடலை எடுப்பதில்லை. தேவதை உடலையோ மனித உடலையோ எடுப்பதில்லை. அதாவது நான் பிறப்பு இறப்பில் வருவதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்வர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுப்பதற்காகவே எப்போது இந்த பிரம்மாவிற்கு 60 வருட வானப்பிரஸ்த நிலையில் இருக்கிறாரோ அப்போது இவருடைய உடலில் நான் வருகின்றேன். இவர்தான் முழுமையாக சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியுள்ளார். நம்பர் 1 உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான். பிறகு சூட்சும வதனவாசிகளான பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அதனுடைய காட்சி ஏற்படுகிறது. சூட்சும வதனம் இடையில் இருக்கிறதல்லவா? அங்கே சரீரம் இருக்க முடியாது. சூட்சும சரீரத்தை திவ்ய திருஷ்டியின் மூலம் மட்டுமே காண முடியும். மனித உலகம் இங்கே இருக்கிறது. மற்றபடி சாட்சாத்காரத்திற்காக மட்டும் ஃபரிஷ்தாக்கள் இருக்கிறார்கள். கடைசியில் குழந்தைகளாகிய நீங்கள் முற்றிலும் தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள் என்னும்போது உங்களுடைய காட்சியும் ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஃபரிஷ்தாக்களாக ஆகி பிறகு சத்யுகத்தில் இங்கேதான் வந்து ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆவீர்கள். இந்த பிரம்மா ஒன்றும் விஷ்ணுவை நினைவு செய்வதில்லை. இவரும் சிவபாபாவை நினைவு செய்கிறார். பிறகு இவர் விஷ்ணுவாக ஆகின்றார். இவர் ராஜ்யத்தை எப்படி அடைந்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? சண்டை போன்ற எதுவும் நடப்பதில்லை. தேவதைகள் எப்படி ஹிம்சை செய்வார்கள்? குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது பாபாவை நினைவு செய்து ராஜ்யத்தை அடைகிறீர்கள். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி. ஹே குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கீதையில் கூட இருக்கிறது. பற்று வைக்க அவருக்கு தேகமில்லை. நான் கொஞ்ச காலத்திற்கு இவருடைய சரீரத்தை கடனாக பெறுகின்றேன் என்று கூறுகின்றார். இல்லையென்றால் நான் எப்படி ஞானத்தை வழங்க முடியும்? நான் விதையாக இருக்கின்றேன் அல்லவா? இந்த முழு மரத்தின் ஞானமும் என்னிடத்தில் இருக்கிறது. சிருஷ்டியின் ஆயுள் எவ்வளவு என்பது வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சிருஷ்டியின் ஸ்தாபனை, வளர்ப்பு மற்றும் விநாசம் எப்படி நடக்கிறது? மனிதர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மனிதர்கள்தான் படிக்கிறார்கள். விலங்குகள் படிக்காது. பாபா உங்களுக்கு எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பை படிப்பிக்கின்றார். அதன் மூலம் உங்களை எல்லையற்ற எஜமானர்களாக ஆக்குகின்றார். எனவே பகவான் என்று எந்த மனிதையோ அல்லது தேகதாரியையோ சொல்லப்படுவதில்லை என்று புரிய வைக்க வேண்டும். பிரம்மா, விஷ்ணு, சங்கருக்கு கூட சூட்சும தேகம் இருக்கிறதல்லவா? இவர்களுடைய பெயரே தனியாகும். இவர்களை பகவான் என்று சொல்லப்படுவதில்லை. இந்த சரீரம் இந்த தாதாவின் ஆத்மாவின் சிம்மாசனமாக இருந்தது. அழிவற்ற சிம்மாசனம் அல்லவா? இப்போது இது அழிவற்ற மூர்த்தியான பாபாவின் சிம்மாசனமாக இருக்கிறது. அமிர்தசரஸில் கூட ஒரு அழிவற்ற சிம்மாசனம், அகால் தக்தி இருக்கிறதல்லவா? பெரிய பெரியவர்கள் சென்று அந்த அழிவற்ற சிம்மாசனத்தில் சென்று அமர்கிறார்கள். இப்போது பாபா புரிய வைக்கின்றார். இவை அனைத்தும் அழிவற்ற ஆத்மாக்களின் சிம்மாசனமாகும். ஆத்மா அழிவற்றது. அதை ஒருபோதும் காலன் அழிக்க முடியாது. மற்றபடி சிம்மாசனம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அழிவற்ற மூர்த்தி ஆத்மா இந்த சிம்மாசனத்தில் அமர்கிறது. முதலில் சிறிய சிம்மாசனமாக இருக்கிறது, பிறகு பெரிதாக்கிக் கொண்டே செல்கிறது. ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு வேறொன்றை எடுக்கிறது. ஆத்மா அழிவற்றது. மற்றபடி அதில் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது. ஆகையால்தான் இது கர்மங்களின் பலன் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. ஆத்மாவின் தந்தை ஒருவரே. இதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த பாபா ஏதாவது சாஸ்திரங்கள் விஷயத்தை சொல்கிறாரா என்ன? சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதின் மூலம் யாரும் திரும்பிச் செல்ல முடியாது. கடைசியில் அனைவரும் திரும்பிச் செல்வார்கள். எப்படி தேனீக்கள் அல்லது வெட்டுக்கிளி கூட்டம் செல்கின்றனவல்லவா? தேனீக்களின் ராணி கூட இருக்கிறது. அதற்கு பின்னால் அனைத்தும் செல்லும். பாபாவும் செல்கிறார் என்றால் அவருக்கு பின்னால் அனைத்து ஆத்மாக்களும் செல்லும். அங்கே மூலவதனத்தில் அனைத்து ஆத்மாக்களின் கூட்டம் இருக்கிறது. இங்கே மனிதர்களின் கூட்டம் இருக்கிறது.
ஆக இந்த கூட்டம் கூட ஒரு நாள் ஓட வேண்டும். பாபா வந்து ஆத்மாக்கள் அனைத்தையும் அழைத்துச் செல்கிறார். சிவனுடைய ஊர்வலம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் என்றும் சொல்லலாம் அல்லது காதலிகள் என்றும் சொல்லலாம். பாபா வந்து குழந்தைகளுக்கு ஞானம் கற்பித்து நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுக்கின்றார். தூய்மையாகாமல் ஆத்மா செல்ல முடியாது. தூய்மையாகிவிட்டது என்றால் முதலில் சாந்திதாமம் செல்லும். அனைத்து ஆத்மாக்களும் அங்கே சென்று இருக்கின்றன. அங்கிருந்து மெதுமெதுவாக வந்து கொண்டே இருக்கின்றன. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள்தான் முதலில் பாபாவிற்கு பின்னால் ஓடுவீர்கள். உங்களுக்கு பாபாவோடு அல்லது காதலிகளுக்கு காதலனோடு தொடர்பிருக்கிறது. இராஜ்யம் உருவாகிறதல்லவா? அனைவரும் ஒன்றாக வருவதில்லை. அங்கே ஆத்மாக்கள் அனைத்தினுடைய உலகம் இருக்கிறது. அங்கிருந்து வரிசை கிரமமாக வருகின்றன. மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறது. முதலில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம், இதை பாபா ஸ்தாபனை செய்கின்றார். முதலில் நம்மை பிராமணர்களாக ஆக்குகின்றார். பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் அல்லவா? பிரஜைகளில் சகோதர சகோதரிகளாகி விடுகிறார்கள். பிரம்மா குமார குமாரிகள் அதிகம் இருக்கிறார்கள். கண்டிப்பாக நிச்சய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள். ஆகையினால்தான் இவ்வளவு அதிகமானோர் ஆகியுள்ளார்கள். பிராமணர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? அரைகுறையா அல்லது முழுமையானவர்களா? சிலர் 99 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள், சிலர் 10 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள் என்றால் அரைகுறைதான் அல்லவா? உங்களில் கூட யார் முழுமையானவர்களோ அவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். அரைகுறையானவர்கள் கடைசியில் வருவார்கள். இது நடிகர்களின் உலகமாகும். இது சுற்றிக் கொண்டே இருக்கிறது. சத்யுகம், திரேதா, இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இதை இப்போது பாபா கூறியுள்ளார். முதலில் கல்பத்தினாயுள் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று நாம் தவறாகவே புரிந்து வந்தோம். இது முழுமையாக 5000 ஆண்டுகளின் சக்கரம் என்று பாபா கூறியுள்ளார். அரை கல்பம் இராம இராஜ்யம், அரை கல்பம் ராவண இராஜ்யமாகும். கல்பம் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருந்தால் பாதியாக கூட இருக்க முடியாது. இந்த உலகம் துக்கம் மற்றும் சுகத்தினுடையதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லையற்ற ஞானம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து கிடைக்கிறது. சிவபாபாவிற்கு சரீரத்தின் பெயர் எதுவுமில்லை. இந்த சரீரம் இந்த தாதாவினுடையதாகும். பாபா எங்கே இருக்கிறார்? பாபா கொஞ்ச காலத்திற்காக கடனாக பெற்றிருக்கிறார். எனக்கு பேசுவதற்கு வாய் வேண்டுமல்லவா என்று பாபா கேட்கின்றார். இங்கேயும் கூட கௌமுக், அதாவது பசுவின் முகம் போல உருவாக்கப்பட்டுள்ளது. மலையிலிருந்து தண்ணீர் ஆங்காங்கே வருகிறது. இங்கே பசுவின் வாயை உருவாக்கிவிட்டார்கள். அதிலிருந்து தண்ணீர் வருகிறது. அதை கங்கை நீர் என்று புரிந்து கொள்கிறார்கள். கங்கை எங்கிருந்து வந்தது? இவை அனைத்தும் பொய்யாகும். பொய்யான சரீரம். மாயை பொய்யானது. உலகம் முழுவதும் பொய்யானதாகும். பாரதம் ஸ்வர்க்கமாக இருந்தபோது உண்மையான கண்டம் என்றழைக்கப்பட்டது. பிறகு பாரதம் பழையதாக ஆகிறது எனும்போது பொய்யான கண்டம் என்று சொல்லப்படுகிறது. இந்த பொய்யான கண்டத்தில் அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடும்போதுதான் பாபா எங்களை தூய்மையாக்கி இந்த பழைய உலகத்திலிருந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று அழைக்கிறார்கள். என்னுடைய குழந்தைகள் அனைவரும் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகிவிட்டார்கள் என்று பாபா கூறுகின்றார். பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு கூறுகின்றார், நீங்கள் ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள் அல்லவா? நினைவு வருகிறதல்லவா? குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். முழு உலகத்திற்கும் புரிய வைக்கவில்லை. நம்முடைய தந்தை யார் என்பது தெரியட்டும் என்று உங்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார். இந்த உலகத்தை முட்கள் நிறைந்த காடு என்று சொல்லப்படுகிறது. அனைத்திலும் பெரியது காமம் எனும் முள்ளால் குத்துகிறார்கள். இங்கே பக்தர்களும் அதிகமானோர் இருக்கிறார்கள். வெஜிடேரியனாக இருக்கிறார்கள். ஆனால் விகாரத்தில் செல்வதில்லை என்பது கிடையாது. பால பிரம்மச்சாரிகளாகவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே மோசமான உணவு போன்றவைகளை சாப்பிடுவதில்லை. சந்நியாசிகள் கூட நிர்விகாரிகளாக ஆகுங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த எல்லைக்குட்பட்ட சந்நியாசத்தை மனிதர்கள் செய்ய வைக்கிறார்கள். அடுத்த பிறவி சென்று குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பிறக்கிறார்கள். சத்யுகத்தில் இந்த கிருஷ்ணர் போன்ற தேவதைகள் வீடு வாசலை விடுகிறார்களா என்ன? இல்லை. எனவே அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசமாகும். இப்போது உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். முழு உலகம், உறவுகள் போன்றவற்றையும் சந்நியாசம் செய்கிறீர்கள். உங்களுக்காக இப்போது ஸ்வர்க்கம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய புத்தி ஸ்வர்க்கத்தின் பக்கம்தான் செல்லும். எனவே சிவபாபாவையே நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். மன்மனாபவ மத்யாஜிபவ. அப்போது நீங்கள் தேவதைகளாக ஆகிவிடுவீர்கள். இது அதே கீதையின் கதையாகும். சங்கமயுகமாகவும் இருக்கிறது. நான் சங்கமயுகத்தில்தான் கீதை சொல்கின்றேன்.
கண்டிப்பாக இராஜயோகத்தை முற்பிறவியில் சங்கமயுகத்தில்தான் கற்றிருப்பீர்கள். இந்த உலகம் மாறுகிறதல்லவா? நீங்கள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகிவிடுகிறீர்கள். இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகமாகும். இப்போது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகுகின்றோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதை மனிதர்கள் யாராவது சொல்கிறார்களா என்ன? இது ஸ்ரீமத் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானுடைய வழியாகும். மற்றவை அனைத்தும் மனிதர்களுடைய வழியாகும். மனிதர்களுடைய வழிப்படி இறங்கி வந்திருக்கிறீர்கள். இப்போது ஸ்ரீமத்தின் மூலம் உயர்கிறீர்கள். பாபா மனிதனிலிருந்து தேவதைகளாக்கி விடுகின்றார். ஸ்வர்க்கவாசிகளுடையது தெய்வீக வழியாகும். மற்றும் அது நரகவாசி மனிதர்களுடைய வழியாகும். அதை ராவண வழி என்று சொல்லப்படுகிறது. ராவண இராஜ்யமும் ஒன்றும் குறைந்ததல்ல. முழு உலகத்திலும் ராவண இராஜ்யம் நடக்கிறது. இது எல்லையற்ற இலங்கையாகும். இதில் ராவணனுடைய இராஜ்யம் நடக்கும். பிறகு தேவதைகளுடைய தூய்மையான இராஜ்யம் நடக்கும். அங்கே அதிக சுகம் இருக்கிறது. ஸ்வர்க்கத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது! ஸ்வர்க்கத்தை அடைந்தார் என்றும் சொல்கிறார்கள். அப்படியென்றால் நரகத்தில் இருந்தார் அல்லவா? நரகத்திலிருந்து சென்றார் என்றால் கண்டிப்பாக நரகத்தில்தான் வருவார் அல்லவா? ஸ்வர்க்கம் இப்போது எங்கே இருக்கிறது? இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரத்திலும் இல்லை. இப்போது பாபா உங்களுக்கு ஞானம் முழுவதையும் குடிக்கின்றார். பேட்டரி நிரம்புகிறது. மாயை தொடர்பை துண்டித்து விடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: மனம், சொல், செயலில் தூய்மையாக ஆகி ஆத்மா எனும் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். முழுமையான பிராமணர்களாக ஆக வேண்டும். மனத்தின் வழி அல்லது மனிதர்களின் வழியை விட்டுவிட்டு ஒரு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து தங்களை உயர்ந்தவர்களாக ஆக்க வேண்டும். சதோ பிரதானமாக ஆகி பாபாவுடன் பறந்து செல்ல வேண்டும். வரதானம்: சத்தியத்தின் சக்தியின் மூலம் இயற்கையை, உலகத்தை சதோ பிரதானமாக்கக்கூடிய மாஸ்டர் விதி விதாத்தா ஆகுக. எப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்து மாஸ்டர் விதி விதாத்தா, அதாவது விதியை உருவாக்குபவர் ஆகிறீர்களோ, அப்போது இயற்கை சதோ பிரதானமாகிவிடுகிறது. யுகம் சத்யுகமாகிவிடுகிறது. அனைத்து ஆத்மாக்களும் சத்கதியின் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிவிடுகிறார்கள். உங்களுடைய சத்தியத்தன்மை தங்கத்தை சமமானதாகும். எப்படி தங்கமானது இரும்பை தங்கமாக மாற்றிவிடுகிறதோ, அதுபோன்று சத்தியத்தின் சக்தி ஆத்மாவை, இயற்கையை, சமயத்தை, அனைத்து பொருட்களை, அனைத்து சம்பந்தங்களை, சம்ஸ்காரங்களை, உணவு பழக்கத்தை சதோ பிரதானமாக்கிவிடுகிறது. ஸ்லோகம்: யாரை இயற்கையின் கொந்தளிப்பு கூட கவர்ச்சி செய்யாதோ அவர்களே யோகி ஆத்மாக்கள் ஆவார்கள். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஸ்வதர்சன சக்கரதாரியிலிருந்து குடை நிழலின் கீழ் இருப்பவர்களாக ஆகுக. தேகத்தின் நினைவின் அநேக வீணான சங்கல்பங்களின் சக்கரத்திலிருந்து, லௌகீகம் மற்றும் அலௌகீக சம்பந்தங்களின் சக்கரத்திலிருந்து, தன்னுடைய அநேக பிறவிகளின் சுபாவம் மற்றும் சம்ஸ்காரங்களின் சக்கரத்திலிருந்து, மற்றும் இயற்கையின் அநேக விதமான கவர்ச்சிகளின் சக்கரத்திலிருந்து எப்போது விடுபடுகிறீர்களோ, அப்போது மற்ற ஆத்மாக்களையும் கூட தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய சக்திகளின் மூலம் அநேக சக்கரங்களிலிருந்து சகஜமாகவே விடுவித்து ஜீவன் முக்தி அடைந்தவர்களாக ஆக்க முடியும்.